ஃப்ரெண்ட்ஸ், பிசிஓடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து எப்படி பிசிஓடி வந்து ரெக்கவர் பண்ண சொல்லிட்டு என் அனுபவம் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கு நான் எடுத்த ஹோம் ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் வந்து கலச்சிக்காய் வந்து எப்படி ரெடி பண்ணணும், எப்படி சாப்பிடுங்க வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலச்சிக்காய் வந்து நமக்கு பீரியடுக்கு முன்னாடி எடுத்துக்கணுமா, பீரியடுக்கு அப்புறம் எடுத்துக்கணுமா சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து இது எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பீரியட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பீரியடுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கும் பீரியட் ஆகிறதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீர்க்கட்டி கரையிறதுக்காக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நீங்கள் தாராளமாக நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பீரியடுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காய் நம்ம கலச்சிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பீரியட் ஆகிட்டோம்னா உடனே இந்த மருந்து வந்து ஸ்டாப் பண்ணணுமா சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கும் பீரியடுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அந்த கலச்சிக்காய் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த 48 நாள் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாதுங்க. ஒரு நாள் கூட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் அந்த 48 நாள் வந்து அந்த ஒரு மண்டலம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மண்டலம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். மார்னிங் அண்டு வந்து நைட்டு நீங்கள் 2 நேரமும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் பீரியட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடனே ஸ்டாப் பண்ணிட்டாதீங்க. இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நீர்க்கட்டி நமக்கு இருக்கும்போது நம்ம இந்த மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சரி, நம்ம நீர்க்கட்டி வந்து எப்படி நமக்கு கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த மருந்து வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் மோஷன் போகும்போது உங்களுக்கு அந்த மோஷன் வழியாகவே அந்த நீர்க்கட்டி வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீரியட் ஆடினா அந்த பீரியட் மூலியமாகவும் அந்த நீர்க்கட்டி வந்து கரைஞ்சிருங்க. மோஷன் மூலியமாக போகும்போது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காய் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் உங்களுக்கு வந்து லைட்டாக மோஷன் வந்து ரொம்ப லூஸாக போகிற மாதிரி, தண்ணியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு வந்து நீர்க்கட்டி வந்து கரையுதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி தாங்க இருந்துச்சு. அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு மோஷன் வந்து ரொம்ப லூஸாக போச்சு. ஸோ நமக்கு அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பீரியட் ஆகும்போது அந்த பீரியட் மூலியமாகவும் அந்த நீர்க்கட்டி வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க. ஸோ இப்படி இதை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு நீர்க்கட்டி வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா இல்லையா சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கலச்சிக்காய் வந்து நம்ம தேனில் கலக்காமல் தண்ணியில் கலக்கி குடிக்கலாமா சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. தாராளமாக தண்ணியில் கலக்கி குடிக்கலாம். பட் வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கலக்கி சத்தியமாக குடிக்க முடியாதுங்க. அவ்வளோ கசப்பாக இருக்கும். இந்த வேப்பலையை விட ரொம்ப கசப்பாக இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா தேன் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணது போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லிக்யூட் ஃபார்மில் ஆகிடுச்சு. சரி, ஓகே நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் சொல்லிட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து நான் வாயில் போட்டு சாப்பிட்டேன். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து எனக்கு அந்த கசப்பு வந்து என் நாக்கில் இருந்துகிட்டே இருந்தது. நான் என்ன தான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த கசப்பு பார்த்திங்கன்னா என் நாக்கில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைமில் இருந்து தான் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணியில் கலக்கி குடிக்க முடியாது. குடிக்கலாம், குடிச்சதுனால ஒரு பிரச்சனையும் வராது. பட் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதுவே வந்து உருண்டை பிடிச்சி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டேப்லெட்டாக முழுங்கிடலாம். ஸோ நம்ம தொண்டையோட வந்து அந்த கசப்பு முடிஞ்சிடும். நீங்கள் தண்ணியாக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வாய் ஃபுல்லாகவே அந்த கசப்பு தன்மை இருக்கும். அதனால் தண்ணியில் கலக்கி எடுத்துக்க வேணாம். நீங்கள் தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிச்சி நீங்கள் முழுங்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கலச்சிக்காய் வந்து சாப்பிடும் போது நம்ம வந்து இன்டர்க்ரோஸ் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. தாராளமாக இன்டர்க்ரோஸ் இருக்கலாங்க. இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த மருந்து எடுத்துக்கிறது மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு பக்கம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்ம டே லைஃப்பில் நடக்கிற எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்டர்க்ரோஸ் இருக்கிறதாகட்டும், பீரியட் ஆகட்டும், எதுவுமே வந்து இதை பாதிக்காது. ஸோ அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த மருந்து எடுத்துக்கிட்டே நீங்கள் இன்டர்க்ரோஸ் இருக்கலாம். மற்றபடி நான்வெஜ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கலச்சிக்காய் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது உடனே கன்சீவ் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம கன்சீவ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து உடனே கன்சீவ் ஆகிடுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானே பார்த்தீங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து நம்ம எடுத்துக்கிறதே பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி கரையிறதுக்காக மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம கன்சீவ் ஆகணும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவுலேஷன் டே கரெக்டாக நம்ம நடக்கணும். கருமுட்டை வளர்ச்சியே வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கணும். அந்த ஓவுலேஷன் டே நடக்கிற டைமில் நம்ம வந்து கரெக்டாக இன்டர்க்ரோஸ் இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தால் தான் நம்ம வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ
அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு, அயன் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த டைமில் கரெக்டாக இன்டர்கோர்ஸ் இருக்கிறது மூலிமா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து கலர்ச்சிக்காய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டி இருக்கிறது மூலிமா நமக்கு வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுலேயே வந்து தடைப்பட்டுட்டே இருக்கும். சினைப்பையில் சுற்றி நீர்க்கட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையாமையே இருக்கும். கருமுட்டை அப்படியே உள்ள தங்கி அதுவே நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா அந்த கருமுட்டை வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும்னா நமக்கு வந்து நீர்க்கட்டி வந்து சரியாகணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, நீர்க்கட்டியே கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி நார்மலாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக இன்டர்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த டைமில் இருந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிடுவீங்க. 100% வந்து கேரண்டியாக நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன், டாக்டர் வந்து நீர்க்கட்டி கரையிறதுக்கு எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த நீர்க்கட்டிக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நான் வந்து கலச்சிக்காய் சாப்பிட்லாமா சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து டாக்டர் கொடுத்த டேப்லெட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அது மட்டும் எடுங்க, இதை நீங்கள் எடுக்காதீங்க. இல்லை எனக்கு வந்து அந்த டேப்லெட் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கலச்சிக்காய் சாப்பிட்லாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து நீங்கள் அட் டைமில் வந்து நீங்கள் சேமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் டாக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து நாட்டு மருந்து மூலிமா நம்ம வந்து நீர்க்கட்டி கரையை தான் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ப்ராசஸ் தான் பண்ண போகுது. ஸோ நம்ம ரெண்டுமே சேமாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அதுவே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அது வந்து இங்கிலீஷ் மருந்து, இது வந்து நம்ம நாட்டு மருந்து பாரம்பரிய முறையில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அது ரெண்டு சேரும்போது அதுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே வந்து எடுக்காதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. பட் வந்து எனக்கு டேப்லெட் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா டேப்லெட் போடுறது மூலிமா எனக்கு வந்து வெயிட் ரொம்ப கெயின் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் டேப்லெட் வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இது மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எடுங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கலச்சிக்காய் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஏன் விருப்பம், உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களை வந்து உடம்புல வந்து எது சீக்கிரமாக சரியாகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டி வந்து யார் எடுத்துக்கணும், கல்யாணம் ஆனவங்க எடுத்துக்கணுமா, கல்யாணம் ஆகாதவங்க எடுத்துக்கணுமா சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து நீங்கள் தாராளமாக யார் வேணால் எடுத்துக்கலாம். கல்யாணம் ஆனவங்களும் எடுத்துக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்களும் எடுத்துக்கலாம். ஏன்னா நீர்க்கட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கும் நீர்க்கட்டி வரும். நமக்கு பீரியட் வந்து இரெகுலராக இருக்குதுனாவே நமக்கு வந்து நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்களா. அதுவே உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இது அப்பயே நீங்கள் எடுத்துக்கலாம். மேரேஜுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ தாராளமாக வந்து எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து முக்கியமாக மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்த கமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும். நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.